நண்பர்களே, இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் கணக்கன்பட்டி சித்தரினுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நண்பர்களே, உங்கள் ராசினா வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராட்டம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 3, 2 பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனின்னு, ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் புதனு, குரு சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியனு, அஷ்டம ஸ்தானத்தில் கேதுன்னு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய்னு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியில் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுது. 17ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. 21ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலசர ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கலசர ஸ்தானத்தில் இருந்து புதனும் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. இந்த கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்க போகுதுங்க. சுக்கிரனும் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தான் தேடித்தரும். பணவரத்தை அதிகரித்துடுங்க. எதிர்ப்புகள் விலகிலனா நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க. வியாபார போட்டிகள் குறைய போகுது. பழைய பாக்குகளை வசூலிப்பீங்க. தொழில் விவகாரத்துக்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்துடுங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்களுடைய மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கான நன்மையை அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க. பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற போறீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை படைப்பு திறன் வளர்ந்தும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு கிடைத்திடுங்க. உற்சாகமாக காணப்படுவீங்க. தற்போது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு பிரவேசமாயிருக்காரு. சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. கண்ணில செவ்வாய்னு, கும்பத்துல ராகுன்னு, மீனத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்குதுங்க. அந்த வகையில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கிறாரு. பல்வேறு மதிப்புகளையும் சிக்கல்களையும் தடங்களையும் தான் சந்தித்து வர போறீங்க. சனிக்கு 3ஆவது ஸ்தானம் நல்லது தான். பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் காலபைரவரை வழிபடுவது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்யும். மகர ராசி இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலங்க. நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கான வேலை வாய்ப்பு உண்டாகும். 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு. உங்கள் பேச்சில் வலிமை அதிகரித்திருங்க. மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா பேச்சுக்களை மிகுந்த தெளிவாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால் உங்கள் பேச்சிலையும் எண்ணத்திலையும் பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகும். எதிர்பார்த்தது போன்ற வேலை இல்லை என்று விட்டு விடாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த பதவி உங்களுக்கு கிடைத்திடுங்க. 2ஆம் இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் நீங்கள் ஏமாறாமல் இருப்பது நல்லதுங்க. குருவு 6ஆம் இடத்துல இருப்பதால் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள் உண்டாகலாம். உணவு டெலிவரி, விற்பனை பிரதிநிதி, கார் ஓட்டுநர் போன்ற தொழில் செய்வதில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை கூட ஏற்படுத்தி தருங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் பகைமை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 6ல் பகைமையாக இருப்பதால வீட்டு பெரியவருடன் பகை ஏற்படலாங்க. மகர ராசினருக்கு காதலால் புலப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால தாயினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருங்க. மாணவர்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அமைந்திருப்பதால பகைமை என்று நினைத்து கொண்டிருந்தவங்க நல்ல நண்பர்களாக உங்களுக்கு திரும்ப மாறி கிடைப்பாங்க.
அருமையான வரங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. நல்ல நட்பு அமையக்கூடிய ஒரு நேரம் தாங்க இது. தொழில் செய்பவங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைவாங்க. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. சில நெருக்கடிகள் ஏற்படுத்தி தரலாம். பிரச்சனை தரக்கூடியவர்கள் நண்பர்களாக வந்து சேரக்கூட வாய்ப்பு இருக்குது. 17ஆம் தேதியில அஷ்டமாதிபதி ஆட்சியாக வருவதால தந்தைக்கு உங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். அப்பாவின் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. 9ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருப்பதால 2வது திருமணம் குறித்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பாகிஸ்தானத்துல அமர்ந்திருப்பதால நல்ல வேலை வாய்ப்பையே உருவாக்கி தர போறாரு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைத்திடுங்க. சிலருக்கு வேலை வாய்ப்பால வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. வேலையில நல்ல புகழ் உங்களுக்கு கிடைத்திடுங்க. 11ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துல இருப்பதால வெளிநாட்டுல இருப்பவங்க 2ஆம் திருமணத்துக்கு உறவுகளால் தேடிக்கொண்டிருந்தா கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிலே 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதால உங்க பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க. பலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படுத்தி தரலாம். உடல்நல அக்கறையாக இருப்பது நல்லது. கிட்னி, சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் உடல் அளவில் வரலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. திருச்சி திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறுங்க. எந்த ஒரு வேலையும் மிகவும் சரியாக நடந்து முடிக்க போகுது. காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாயிருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகும். எப்படிப்பட்ட சிக்கலையும் தீர்க்கக்கூடிய வல்லமை ஏற்பட்டிருக்கு. அடுத்தவருக்கு உதவி செய்து அதன் மூலம் உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது. அவசரப்படாமல் எதையும் செய்வது ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுது. கை நழுவி சென்ற ஆர்டர்கள் மூலம் கிடைக்க பெருங்க முயற்சி சாதகமாக இருக்க போது. வேலை தேடுபவங்களுக்கு வேலை கிடைத்திடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய பதவிகள் கூட கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே சமூக உறவு தான் இருக்கும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பிறந்திருக்கு. கலைத்துறையினர் பொறுத்தவரை எதிர்பார்த்த சந்திப்புகள் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. மாணவர்களுக்கும் சக மாணவர்களுடன் உதவி செய்ய போறீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டா இனி நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்களால் தொல்லைகள் ஏற்படாது. உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தாலும் இக்காலகட்டத்தில் தீர்ந்துடுங்க. வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொடுத்திருந்த பணமும் உங்களுக்கு திரும்ப வந்து சேருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையற்ற பயணங்களால் தவிர்த்திடுவது நல்லது. பிறர் விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. இதனால் மன உளைச்சல் கூட ஏற்படலாம். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய அற்புதமான காலங்க. தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பை நீங்கள் பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீங்க. திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து கிடைக்க போகுது. உறுதியின்றி செய்த வேலைகளை ஒரு பிடிப்பு காணப்படும். மளவளவென்னு நடந்தேற முடியுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைவுகளை ஏற்படுத்தலாம். சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் கைகூடி வரும். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குதுங்க. வரவுக்கு மீறிய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உற்றார் உறவினர்கள் வருகையால் சில மனசஞ்சலங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. முயற்சிகள் அனைத்திலுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்கும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுத்தி தரப்போகுது. வருமானம் சீராக இருந்துடுங்க. விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலதிகாரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியருடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்து காலத்திற்குள்ள நிறைவேற்றி முடிப்பீங்க. இந்த பதிவில் நாம் மகர ராசி நண்பர்களுக்கு நடந்த இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பதிவை உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்கள் ராசி நட்சத்திரம் என்னன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.